Hi student, this is Syed Mukhtar, your English trainer from ADA 247 Tamil. So இந்த சண்டேல ஒரு நல்ல ஒரு ஃபாதர்ஸ் டேல மீட் பண்ண எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இப்போ பார்த்தா ஜூன் தான் போயிட்டுருக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு 3 மாதம் சாலிடாக படித்தா கூட நம்மளால் கண்டிப்பாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறது, என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி படிக்கணும்னு சொல்ல அந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லிடுவேன். இங்கே 90 டேஸ் நான் கொடுத்துருக்கேன். பட் நான் பிளான் சொல்கிறது இப்போ 80 டேஸ்க்கு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 10 டேஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான சோர்ஸ் எது நம்ம சூஸ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் எடுக்கணும், வெங்கடேஷன் புக் எடுக்கணும். அதே மாதிரி பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மிகாந்த் புக் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி சோர்ஸஸ் நீங்கள் பிக் பண்ணி வைக்கணும், கன்சாலிடேட் பண்ணி வைக்கணும். அதுக்கே 10 டேஸ் ஆகிடும். கொஷின் பேப்பர் கம்பைலேஷன்ஸ்லாம் பார்த்து வைக்கணும். ஸோ சோர்ஸஸ் கலெக்ஷன் கம்பைலேஷன்ஸ்க்கே 10 டேஸ். பேலன்ஸ் இருக்க 80 டேஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளானை பார்க்க போகிறோம். எப்படின்னு பிளான்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ பிளான் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட மாஸ்டர் பிளான் என்னென்னா 80 டே ரோட் மேப். இது மாஸ்டர் பிளான் 1 80 டே டைம் என்னென்ன பண்ண போகிறோம், டே 1லேருந்து 50 என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், ரிவிஷன் மார்க் எப்படி போட போகிறோம், சக்ஸஸ் ஃபார்ம்லா என்னன்னு சொல்கிற இந்த 4 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. ஓகே, ஸோ ஓகேப்பா. ஃபஸ்ட்டு நம்மளோட மாஸ்டர் பிளான் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம 50 நாள் என்ன பண்ண போகிறோம்னா கம்ப்ளீட்டாக சிலபஸ் கவர் பண்ண போகிறோம். 25 டேஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறவங்க நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க, தமிழ் சூஸ் பண்ணுறவங்க தமிழ் சூஸ் பண்ணணும். அடுத்த 25 டேஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டுமே சேர்த்து படிக்கணும். ஃபாலோ எ டெய்லி மைக்ரோ பிளான். என்ன பண்ணணும்னா மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கணும். சாட்டர்டே சண்டே நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் சைக்கிளில் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு இந்த 50 டேஸ்லேயே ரொம்ப கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா புது டாபிக் படிக்கிறது, சாட்டர்டே ரிவிஷன் பண்ணுறது, சண்டே பிவைக்யூ போட்டு மார்க் டெஸ்ட் போடுறது. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் நம்ம கவர் பண்ண போகிறோம். லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு 100 கொஷின்ஸ் வரதுனால 25 டேஸ் நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா லாங்குவேஜ்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதில் கிராமர், வெக்காப், லிட்ரேச்சர் படிக்கணும். அடுத்த 25 டேஸில் 10 யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரி அதில் இம்பார்ட்டன்ட் நான் எதை சொல்லுவேன்னா முதல்ல ஆப்டிடியூடை படிச்சிருங்க. முதல்ல நம்ம எதுக்கு படிக்கணும்னா ஆப்டிடியூட் படிக்கணும். அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஆர்டரில் படிக்கணும். ஐஎன்எம், பாலிட்டி இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர்ஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இதுதான் அதிகமான மார்க் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ரிவிஷனை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ப்ராப்பராக ரிவிஷன்ஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம என்ன இங்கிலீஷ்க்கு என்ன ஃபாலோ பண்ண போகிறோம்னா கிராமர் ரூல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணி ஆகணும். ஒரு வழி இல்லை. ஏன்னா 100 கொஷின் நம்ம போன வருஷம் பார்க்குறப்பே கிராமர் கொஷின்ஸ் லெவலெல்லாம் நம்மளுக்கு யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க் ஸ்டாண்டர்டுக்கு போயிடுச்சு எப்பயோ. ஸோ இன்னுமே நான் ஸ்கூல் புக்கில் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. உங்கள் அப்ரோச்சை அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் லைக் வெண்ணன் மார்ட்டின், பக்ஷி புக் அதை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ண. வெக்காபுலரி டெய்லியுமே படிக்கணும். வெக்காபுலரி பொறுத்தவரை நீங்கள் ஸ்கூல் புக்லேருந்து இப்போதைக்கு படிங்க, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டைம் இருந்தால் பிளாக் புக் படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் இப்போ நம்மளுக்கு 30 லெசன் 30 போயம் இருந்தாலும் சில முக்கியமானதுல இருந்தால் திருப்பி கேட்பாங்க. ஸோ அதை அப்சர்வ் பண்ணுங்கள். 2022, 23, 24, 25 நடந்த கொஷின் பேப்பரில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுங்க. எப்படிலாம் ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் இது பண்ணணும்னு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி தமிழுக்கும் அதே மாதிரி தான் டாபிக் வைஸ் நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணணும், பிவைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபார் போத் இங்கிலீஷ் இல்லை தமிழ் இருந்தாலும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நீங்கள் கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த பேட்டர்னில் அவன் கொஷின் கேட்குறான், அவன் எங்கேருந்து கேட்குறான்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷன் லாங்குவேஜ்க்கு ஃபஸ்ட்டு போடுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஜிஎஸ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அதுக்கே 3 டேஸ் பர் யூனிட். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 யூனிட் படிக்கலாம். எதர் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் படிக்கலாம்.
எது வேணாலும் பண்ணிக்கலாம். படிச்சுட்டு டாபிக் வைஸ் கொஷின்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரியில் நான் முகல்ஸ் படிக்கிறேன் வச்சுக்கோங்களேன். முகல்ஸ் படிச்சுட்டேன்னா அதோட புக் பேக் கொஷின்ஸ் 12th புக் பேக் கொஷின்ஸும் டாபிக் வைஸ் பிஒய்க்யூஸ் வந்து நமக்கு நிறைய அகாடமிஸில் இருக்குது, நிறைய இதில் கிடைக்கிது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்டி தான், ஏன்னா 25 கொஷின்ஸ் கண்டிப்பாக வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஆப்டி படித்து வச்சுக்கணும். 6th to 10th புக் படித்து வச்சுக்கணும். 6th to 10th ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸும் படிக்கணும். ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வால் புக்கும் படிக்கணும். இந்த வாட்டி ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளோட டிஎன்பிசி ரொம்ப அப்டேட் ஆகிட்டாங்க. முன்னாடி மாதிரி இல்லை, கொஷின்ஸ் வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ப்ரிப்பேர் இதுக்கு ஏற்ற மாதிரி பூஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆப்டிடியூட் நிறைய பேருக்கு வராது, புலம்புவாங்க, சார் எனக்கு அந்த ஆப்டியை பார்த்தாலே எரிச்சல் தான் ஆகுதுன்னா, யூ நீட் டு ப்ராக்டிஸ் அ லாட் டு என்னது இதை கவர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியுமே படிக்கணும். கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாகணும், ஒரு வழி இல்லை, அது படிக்கணும். அதே மாதிரி 3 days per unit, 25 days for GS. ஓகே, 25 உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 hours நீங்கள் படிக்கணும். 7 hours to 8 hours நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா 3 months இருக்குது நம்மளுக்கு. கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும். 3 months நீங்கள் உட்காந்து படித்தாதான் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ண போகலாம் அது பார்க்க போகிறோம். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், கிராமர் வெக்காபுலரி, இங்கிலீஷும் தமிழ் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணணும். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜிஎஸ் ஆப்டிடியூட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும். கீ இன்சைட் என்னென்னா, டீப் நாலேஜ் தேவையில்லை. எந்த கான்செப்ட் அவன் ரிப்பீட்டடாக கேட்குறான்னு நீங்கள் பார்த்தா அதை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஆர் தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூட், இது ரெண்டையும் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 125 கொஷின்ஸ் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவு தான் உங்களோட செலெக்ஷன் மீன்ஸ் போகிறது தீர்மானிக்கப்படும். ஏன்னா வந்து மிச்சம் இருக்கிற இந்த 75 GS சொல்கிறது அவன் எப்படி கேட்பான் அவனுக்கே தெரியாது. அதுக்குன்னு படிக்க வேண்டாம்னு சொல்லலை, முதல்ல இதை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜையும் குவான்ஸையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஜிஎஸை பேரலாக படிச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஓகேப்பா. அதே மாதிரி டூ ஃபாலோ. எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்கள் கையில் வந்து டிஎன்பிசி பிஒய்க்யூஸ் இருக்கணும். சிலபஸ் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். சமச்சீர் கல்வி என்ன தான் கொஷின் வெளியில் கேட்டாலும் சில கொஷின் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்தால் வருது. ஸோ முதல்ல ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் அவுட் சைட் போங்க. அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, 10 புக் கலெக்ட் பண்ணக்கூடாது. பாலிட்டிக்ஸ் சார் சொன்னாருனால 4-5 புக் எடுக்கக்கூடாது. ஒத்த புக் எடுத்து படிக்கணும். மல்டிபிள் கோச்சிங் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஷார்ட்கட்ஸ் போகக்கூடாது. அஃபீஷியல் டிஎன்பிசி சிலபஸை உங்கள் வீட்டில் ஹாலில் எங்கேயாவது நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி பிஒய்க்யூஸ் இருக்குல்ல, 5 வருஷம் பிஒய்க்யூஸ் அனலைசிஸ் பண்ணி பார்ப்போங்க. எல்லா ஜிஎஸ்ஸுக்கு எல்லா சமச்சீர் புக்கும் உங்களுக்கு வேணும். சமச்சீர் புக்கில் கம்பைலேஷன்ஸ் கிடைக்கிற நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் போடுறாங்க. ஸோ நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். பிக் 1 ரெஃபரன்ஸ் புக். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி நான் ஸ்கூல் புக் முடிச்சிட்டேன் சார், இந்த 1 monthல நான் வந்து ஸ்கூல் புக் 6th to 12th நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஓரளவு படிச்சுட்டேன் சார்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லக்ஷ்மிகாந்துக்கு போங்க. முதல்ல ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க, தென் யூ கேன் கோ ஃபார் லக்ஷ்மிகாந்த். தென் அதுவே போதும் நான் சொன்னேன். ஸ்கூல் புக் ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கே மோர் தென் எனஃப். நீங்கள் குரூப் 2 ஆர் குரூப் 1 கிளியர் பண்ணலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு. ஓகே, அதே மாதிரி ஏன் பிஒய்க்கு அனலைசிஸ் பண்ணணும், கண்டிப்பாக டாபிக்ஸோட ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இங்கிலீஷ் தமிழ் பொறுத்த வரைக்கும் கிராமர் வெக்காபுலரி லிட்ரேச்சர். ஸோ இது எப்படிலாம் கேட்குறான்னு சொல்கிற அந்த மெத்தட் உங்களுக்கு அதை பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி ரிப்பீட்டட் கொஷின் லிஸ்ட்டு ஒரு தனியாக லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. என்னென்ன டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஎன்எம்னா எந்த டாபிக் அதிகமாக கேட்குறான், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா காங்கிரஸ் பற்றி அதிகமாக கேட்குறான். ஸோ காங்கிரஸ் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட்னு போட்டு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஷீட். சில கான்செப்ட் நீங்கள் படித்தாலும் மறந்துக்கிட்டே இருக்கும், அதை ஒரு தனியாக A3 ஷீட் மாதிரி போட்டுட்டு இந்த ஒன்று டு ரிமெம்பர் போட்டு ஆர்டிக்கல் 1, ஆர்டிக்கல் 10, ஷெடியூல் 1, ஷெடியூல் 2 இந்த மாதிரி ஷெடியூல் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு மறந்தால் திருப்பி அந்த ஷீட் ஞாபகம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, அதே மாதிரி ஃபோக்கஸ் மோர் ஹை வெயிட்டேஜ் டாபிக். ஹை வெயிட்டேஜ் இவங்க திருப்பி எதை சொல்கிறாங்கன்னா, லாங்குவேஜ், குவான்ஸு, அப்புறம் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதைத்தான் அவங்க ஹை வெயிட்டேஜ்னு சொல்கிறாங்க. இந்த 6 யூனிட்டை தான் ஹை வெயிட்டேஜ்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். 22லேருந்து 25 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஷின் பேப்பர்ஸும் நீங்கள் பார்த்தாகணும்.
பிவைக்யூ அனாலிசிஸ் கண்டிப்பாக பண்ணும், அதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு 10 days நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிலபஸில் இருக்கிற சோர்ஸ் புக்ஸ் எடுத்துகிட்டு பிவைக்யூஸ் பாருங்கள், எப்படி இவன் கொஷின் கேட்குறான், எக்ஸ்பெக்டேஷன் தான் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஸோ அதுக்கேற்றவங்க உங்கள் ப்ரிப்பரேஷனை மாற்றிக்கோங்க. ஓகேப்பா. ஸோ 3 ரிவிஷன் நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம 50 ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், வி ஹாவ் டன் பிவைக்யூ பார்த்தாச்சு, சோர்ஸ் புக் படித்தாச்சு. ஓகே, 3 நம்ம ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். ஃபவுண்டேஷன் ஒன்ஸ் 50 days ஸ்ட்ராங் பண்ணக்கப்புறம் நம்ம ரிவிஷனுக்கு ஸ்லாட்க்கு போகணும். அடுத்த 51 to day 80 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல் சிலபஸை ரிவைஸ் பண்ணுவோம். day 1 to day 50 நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் படித்து வச்சுருப்பீங்க. 51 to 80 ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணும், பிவைக்யூ சால்வ் பண்ணும், ஃபுல் லென்த் மார்க் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும், டெஸ்ட்டாக போடணும். அதே மாதிரி வீக் ஏரியா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வீக் ஆகுதோ அது எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ரிவிஷன் ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 to 1.5 மணி நேரம் டெஸ்ட் சால்வ் பண்ணணும். அந்த டெஸ்ட் சால்வ் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுற தப்பு நான் இப்போ சொல்கிறேன். டெஸ்ட் சால்வ் பண்ண டைமிங் 9:30 AM to 12:30 PM வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் திருப்பி எம்பசைஸ் பண்ணுறேன்னா, இஷ்டத்துக்கு ஒரு சில பேர் வீட்டில் உட்காந்து சால்வ் பண்ணுவாங்க, நைட் சால்வ் பண்ணுவாங்க, காலையில் சால்வ் பண்ணுவாங்க, மதியம். ஆனால் எக்ஸாம் ஹால் போகிறப்ப இந்த டியூன் ஆகாது நம்மளுக்கு, அப்படியே நம்ம அப்படியே ஸ்டம்மாகி நிற்போம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸாம் டைமிங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன ஆகும்னா உங்கள் ஆன்சைட்டி குறைஞ்சிரும், உங்கள் மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகிக்கும். சரி, ஓகே 9:30 மணினா எக்ஸாம் டைம் போலன்னு மைண்ட் அதுக்கு டியூன் ஆகிக்கும். நீங்கள் இத்தனை நாள் ராத்திரி எக்ஸாம் போட்டுட்டு திடீர்னு 9:30 மணி போகிறப்ப பயப்படுவீங்க, பதட்டம் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்கள் மெத்தடை. 51 day 51 60 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். 61 to 70 வரைக்கும் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் போடணும். 71 to 80 மாக் டெஸ்ட் போட்டு ஃபைனல் ரிவிஷன் பண்ணணும். ஸோ இதை ப்ராப்பராக நீங்கள் பண்ணாலே பக்காவாக ரெடி ஆகிடலாம். சீரியஸ்லி ஐம் சேயிங், பக்காவாக ரெடி ஆகலாம். சோர்ஸஸ்க்கு நம்மளோட ADA 247 செக் பண்ணி பாருங்கள். Group 2 புக் ரிசோர்ஸஸ்ன்னு செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதை நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு புக்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. 50 days ஃபவுண்டேஷன் பண்ணுங்கள். 51 to 80 ரிவிஷன் மார்க்கு போட்டு பாருங்கள், அழகாக நீங்கள் கிளியராக பண்ணலாம். ஓகே, லட்டு மாதிரி கிளியர் பண்ணலாம். டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் மாக் டெஸ்ட் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறது, நிறைய எக்ஸாம் நியர் வர நிறைய மாக் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். 3 hours எக்ஸாமை முடிஞ்ச அளவுக்கு 2.5 மணி நேரத்தில் முடிக்க பாருங்கள். 3 மணி நேரமே இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 2.5 மணி நேரம் நீங்கள் பண்ணாதான் மைண்ட் அதுக்கு டியூன் ஆகும். நீங்கள் 3 மணி நேரம் இருக்கிறப்ப அங்கே சொல்ல முடியாது. ரியல் எக்ஸாமில் என்ன சிச்சுவேஷன் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் ஒரு சிச்சுவேஷன் போகலாம். ஸோ 2.5 மணி நேரம் முடிக்கிறதுக்கு பாருங்கள். பெனிஃபிட்ஸ் அப்போ இப்படி முடிக்கிற என்ன ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும், டைம் மேனேஜ்மெண்ட் வரும், எக்ஸாம் பற்றின பயமே உங்களுக்கு போயிடும். 2.5 மணி நேரம் ஒன்ஸ் நீங்கள் முடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியர் போயிடும். எவ்வளோடா டஃபாக கேட்டாலும் உங்கள் மைண்ட் அதுக்கு டியூன் ஆகிக்கும். ஓகே, ஆஃப்டர் எவ்ரி டெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் ஏரியா அனலைஸ் பண்ணணும், வீக் ஏரியா அனலைஸ் பண்ணணும், மிஸ்டேக்கு தனி நோட்டு போடணும். சில டாபிக் படிக்க மார்க்கும் அந்த டாப்பிக்கில் எழுதி வச்சு திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ராங் ஏரியாஸ் பார்க்கணும், வீக் ஏரியாஸ் பார்க்கணும், சில்லி இதெல்லாம் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது நமக்கு வீக் இருக்குது, எது நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி பொறுத்தவரை எப்படின்னா ஆர்டிகல் மறந்துடும், ஷெடியூல்ஸ் மறந்துடும், ப்ரொவிஷன்ஸ் மறந்துடும், பார்ட்ஸ் மறந்துடும். ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை ஹிஸ்டாரிக்கல் இயர்ஸ் மறந்து போயிடும். ஸோ அது எல்லாமே நம்ம எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி INMோட அந்த செஷன் ஒவ்வொரு மாநாடோட லீடரே நமக்கு மறந்து போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம தனியாக எழுதி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஓகேப்பா. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, TNPSC PYQ பசங்க கிராமர் கான்செப்ட் படித்தா தான் புரியும், வெக்காபுலரி டெய்லி நீங்கள் படிக்கணும், ஃப்ரீக்வன்சி ரிப்பீட்டர் கொஷின்ஸாக பார்க்கணும். ஸோ இதுதான் ஃபோக்கஸ் ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் எல்லாத்தையும் தான் படிக்கணும். தமிழ் பொறுத்த வரைக்கும் அதே தான், சேம் இங்கிலீஷ்க்கு என்ன இருக்குது அது தமிழுக்கு. இதுலேயும் இலக்கணம் நீங்கள் படிக்கணும், லிட்ரேச்சர் படிக்கணும், எல்லாமே படிச்சாகணும். PYQஸை கையில் வச்சுக்கோங்க. 25 days நீங்கள் லாங்குவேஜில் என்னது முடிச்சே ஆகணும். ஓகேப்பா. ஸோ GS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 3 days per unit நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒன்ஸ் ஒவ்வொரு டாபிக் முடித்தோடனே INMல காங்கிரஸ்ல முடிச்சிட்டேன்னா ஒரு MCQs போட்டு பாட்டுருங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட் டெய்லியுமே சால்வ் பண்ணும். டெய்லியுமே அட்லீஸ்ட் 2 to 3 hours நீங்கள் ஆப்டிடியூட் ஒதுக்கியே ஆகணும். கண்டிப்பாக உங்களோட ப்ரிலிம்ஸ் கொஷினில் 20+ நீங்கள் வாங்கினாதான் உங்களுக்கு நல்லா ஸ்கோர் ஏறும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியுமே படிச்சாகணும், வேறு வழி இல்லை. ஓகேப்பா. திருக்குறள் ப்ரிப்பரேஷன் நமக்கு திருக்குறள் கேட்குறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா நம்மளுக்கு திருக்குறளுமே வருது, 1-2 கொஷின்ஸ் வருது. ஸோ அதை விட முடியாது.
குறள் நம்ம என்ன பண்ணலாம், டெய்லியும் ஒரு 10 குறள் நம்ம படிச்சு பார்க்கலாம். ரிவைஸ் பண்ணி பாருங்க, சின்ன சின்ன ப்ராக்டிஸ் கொடுங்க. அப்பப்போ போர் அடிக்கும் போது திருக்குறள் 10 குறள் நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி நம்ம பாலிட்டிக்கு என்ன பண்ணலாம்னா, பாலிட்டி நான் ஏன் கொடுத்துருக்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, பாலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனியன் லெஜிஸ்லேச்சர் இருக்கு. லெஜிஸ்லேச்சர் இருக்குன்னா நீங்கள் ஸ்கூல் 12th புக்கில் படிச்சுட்டு ப்ளஸ் லக்ஷ்மிகாந்த் புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டாப்பிக்கில் 50 கொஷின் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். டாபிக் வைஸ் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் பாலிட்டிக்கு நிறையா நீங்கள் போட்டு பார்த்தா, ஏன்னா பாலிட்டி வந்து லட்டு மாதிரி எடுக்கிற வெயிட்டேஜ் மீன்ஸ் ஸ்கோர் ஈஸியாக எடுக்கிற ஏரியா. ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டா கொஷின் அதை மாற்றி கேட்க முடியாது, அதே தான் கேட்டாகணும், வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் 50 கொஷின் டெய்லி நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். வீக்லி டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஸோ இதுதான் பாலிட்டி. ஓகேப்பா. டெய்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்னிங் வந்து இது பண்ண போகிறோம், ஸ்டடி பண்ண போகிறோம், ஈவினிங் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம், கன்சிஸ்டன்சியாக படிக்க போகிறோம். வீக்கெண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மண்டே டு ஃப்ரைடே படித்ததை ரிவைஸ் பண்ணணும். சண்டே மினி மாக் டெஸ்ட் போல இல்லை பிவைக்யூ சால்வ் பண்ணலாம். சண்டே ஈவினிங் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீக் நம்ம என்ன பண்ண போகிறோம் பிளான் போடலாம். அதே தான். ஸோ நம்ம எக்ஸாம் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணி ஆகணும், நம்ம மாக் போடுறது 9:30 to 12:30 PM நீங்கள் போட்டாகணும். போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு கிளாரிட்டி தெரியும். ஓகேப்பா. லாஸ்ட் 2 வாரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். மெமரைசேஷன், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். 1-2 மார்க் டெஸ்ட் போதும். உங்களை மிஸ்டேக் நோட் புக்கு திருப்பி ரிவ்யூ பண்ணுங்கள். நியூ டாபிக் படிக்கக்கூடாது, புது மெட்டீரியல் படிக்கக்கூடாது, லாஸ்ட் மினிட்டும் வந்து பயப்படக்கூடாது, நிறைய மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எக்ஸாமுக்கு 2 வாரம் முன்னாடி. ஸோ மல்டிபிள் சோர்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது, ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணணும், டெஸ்ட் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும், பிளானிங் கரெக்டாக டெய்லி நான் என்ன படிக்க போகிறேன், வீக்லி நான் என்ன பண்ண போகிறேன், மந்த்லி நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். நெகட்டிவ் திங்கிங் இருக்கவே கூடாது. ஆப்டிமிசமாக தான் இருக்குது. சில டைம் நெகட்டிவாக தோணும், ஐயோ முடியலையே விட்டுறலாமேன்னு தோணும், பட் விடக்கூடாது. ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சிலபஸ் கம்ப்ளீஷன், மல்டிபிள் ரிவிஷன், ரெகுலர் மார்க் டெஸ்ட், கன்சிஸ்டன்ட் எஃபெக்ட். டே 150 சிலபஸ், எவ்ரிடே ரிவிஷன், 51-80 டெஸ்ட்டு, கடைசி 2 வாரம் ரிவிஷன். அதிகமான சோர்ஸ் வேண்டாம், சரியான சோர்ஸை அதிகமான அது ரிவைஸ் பண்ணுங்க. இதுவே போடும். 8 days டிசிப்ளினாக படித்தா நீங்கள் குரூப் 2 கிளியர். ஓகேப்பா. ஸோ நம்மளோட ADA 247 இதுக்காகவே நம்ம தமிழ்நாடு மெகா பேக், டிஎன் மெகா பேக் 2 கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி என்னோட பர்சனல் டெலிகிராம் சேனல் வந்து ரைசாஸ் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ். இது எதுக்கான சேனல்னா, இது என்னோட பர்சனல் டெலிகிராம் சேனல். இங்கிலீஷ் ரிலேட்டடான வெக்காபுலரி, இங்கிலீஷ் ரிலேட்டடாக மறதான் எடுத்துகிட்டு போனால் அதில் இன்டிமேட் பண்ணிவிடுவேன். ஸோ இதில் மறக்காமல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராமில். ரைசாஸ் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ், இட்ஸ் மை பர்சனல் டெலிகிராம் சேனல். அதே மாதிரி நம்மளோட ADA 247 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே கிடைக்கிது, பிவைக்யூஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட கோர்ஸ் எப்படி வாங்கலாம்னு சொல்லி ஒரு டெமோ காமிச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம கோர்ஸ் எப்படி வாங்கலாம், கூகுளில் ADA 247 தமிழ் சர்ச் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஆன்லைன் லைஃப் கிளாஸஸ் வரும். அதில் சிந்தனை 2.0 லைவ் ரெக்கார்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கப்பா. கிளிக் பண்ணி இதை கூப்பன் கோட் ரிமூவ் பண்ணி பை நவ் கொடுங்க. இதே ரிமூவ் பண்ணி என்னோட கூப்பன் கோட் YT84 இதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3124 கோர்ஸ் உங்களுக்கு 2400 கிடைக்கும். இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே, தந்தையர்கள் தினம்னால தயவு செஞ்சு உங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்லா ப்ரௌட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனால் தான் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ கோர்ஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே கவர் பண்ணிடுவேன். கிராமர் பயப்படவே வேணாம், நான் இருக்கேன். டன். அதே மாதிரி லிட்ரேச்சரும் கவர் பண்ணிவிடும். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் நியர் வரப்பே நான் கவர் பண்ணிடுவேங்க. பாருங்கள், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். இங்கே பாருங்கள், இங்கே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும்ப்பா. ஸோ மறக்காமல் நம்மளோட சிந்தனை 3.4.0 ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், கீழே இருக்கிற நம்பர் கோர்ஸில் ஜாயின் பண்ண கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, குழப்புனா நீங்கள் கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேப்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ADA 247 தமிழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ADA 247 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சையத் முக்தார், யுவர் இங்கிலீஷ் ட்ரெய்னர். இந்த வீடியோவில் விடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.